ஆதியாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். உங்களுடைய சந்ததியை கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உங்களுடைய தேசத்தில் உங்களுக்கான ஒரு சொந்த இடத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பின் வருகிற சந்ததிகள் கூட பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க விசுவாசத்தோடு நீங்க இதை பெற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமா நீங்கள் இதை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, நீர் இன்று உம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாக வைக்க போகிறீர். அதற்காக நன்றி. தலைமுறை ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.